அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 400 கிராம், வெங்காயம் 500 கிராம், கொத்தமல்லி அரை கட்டு, சிவப்பு மிளகாய் 11, ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம், அன்னாசி பூ 1, பிரியாணி லீஃப் 1, பட்டை 2 எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் 1 kg, மட்டன் 1 kg, தயிர் 1/2 கப்பு, புதினா அரை கட்டு, லெமன் ஜூஸ் 1 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பேஸ்ட் 125 கிராம், நெய் 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு டிஷ்ஷுக்கு. இப்போ நம்ம சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம ரைஸ் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 2 பட்டை போட்டிருக்கேன், கொஞ்சமாக புதினா தூவி விட்டுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸ் போட்டு தனியாக வடித்து எடுத்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக வெந்து வரட்டும். பாருங்கள், ஆனியன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நான் சிவப்பு மிளகாய் ஒரு 10 மிளகாய் 1/2 an hour தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டனோட தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச சிவப்பு மிளகாயை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதோட இப்போ நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் 200 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் நம்ம தனியாக மடிச்சிட்டோம். அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி போட்டிருக்கேன். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, மாற்றியாச்சு. நல்லா மசாலா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச ரைஸை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே பக்கமாக எல்லா ரைஸும் போடாமல் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர்ற அளவுக்கு போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் புதினா தலையை நம்ம தூவி தம் விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், ரைஸை நம்ம தம் விட்டுறலாம். ஒரு 1/2 an hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ரைஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.